எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கண்கள் பற்றி பார்க்க போகிறோம். கண்களில் தூசி விழுந்துச்சுன்னா அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா தெரியும். பட் இருந்தாலும் நிறைய பேர் அதை கரெக்டாக பண்ணிடுவாங்க. பட் சில பேர் தெரியாமல் கண்ணில் சில விஷயங்களை கரெக்டாக பார்க்கணும். அது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் பின்னாடி. ஸோ அதனால எப்படி கண்ணுக்கு டேமேஜ் ஆகாமல் நம்ம தூசி எடுக்கிறதுங்கிறத இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இந்த சேனலில் பல்வேறு விதமான நோய்கள், அதற்கான உடற்பயிற்சிகள், உணவு முறைகள் மற்றும் கொரோனா குறித்த ரீசெண்டா என்ன விஷயங்கள் போன்ற பல விஷயங்கள் இந்த சேனல்ல நான் பதிவிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணை பத்தி லைட்டா கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம கண்கள்ல என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம கண்களை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும், கண்களுக்கு ஒரு இமைகள் இருக்கு அப்படிங்கிறது. நீங்க கண்கள், இது கண்கள்ல இந்த இமைகள் இருக்கு. ஸோ உங்க எல்லாருக்குமே இது தெரியும். அதே மாதிரி கண்கள்ல ஃபர்ஸ்ட் இந்த கருவிழின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா இருக்கு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லா கருப்பா இருக்கும், மீதி இடம்லாம் வெள்ளையா இருக்கும். ஸோ இந்த கருப்பா இருக்கிற ஏரியாவில தான் இதுதான் கருவிழி. இது மூலமா தான் நம்ம பாக்குறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. இந்த கருவிழியில இங்க சென்டர்ல ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி தெரியும். நீங்க கண்ணாடியில நல்லா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி தெரியும். இதுதான் உங்களோட கருவிழி. இந்த ஒரு சின்ன ஹோல், இந்த ஓட்ட வழியா தான் உங்களை சுத்தி இருக்க வெளிச்ச கதிர்கள்லாம் இந்த ஒரு சின்ன ஓட்ட வழியா தான் உள்ள போய் அதுக்கப்புறமா அது நம்ம ரெட்டினா மூலமா பாக்குறோம். அது எங்க ரெட்டினா மூலமா பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்களை இப்படி ஒரு ரவுண்டா ஒரு பால் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பால்ல இந்த சென்டர் பகுதி தான் உங்களுக்கு இந்த லென்ஸ் பகுதி. இந்த லென்ஸ் பகுதியில இதுதான் கார்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்பகுதி. அதுக்கப்புறமா இங்க இந்த இடத்துல ஒரு தசைகள் இருக்கும். இந்த தசைகளோட சென்டர் பகுதி அதுதான் இங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஹோலா இது தெரியுது. ஸோ இந்த ஏரியா வழியா தான் உங்களுக்கு வெளிச்ச கதிர்கள் உள்ள வருது. இப்படி உள்ள வரக்கூடிய வெளிச்ச கதிர்கள் இங்க நம்மளோட லென்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட லென்ஸ். அதாவது ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்த அந்த லென்ஸ் இதுதான் பொதுவாக கட்டராக்ட், குறை நோய் ஏற்படும் போதெல்லாம் டேமேஜ் ஆகும். இந்த லென்ஸ் எடுத்துட்டு தான் இன்னொரு புது லென்ஸ் பொதுவாக வைப்பாங்க. ஸோ இங்க இருந்து இப்படி வரக்கூடிய வெளிச்ச கதிர்கள் இங்க ரெட்டினா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல பட்டு அதுக்கப்புறமா அது மூளைக்கு போகுது. அப்படி மூளைக்கு போகும்போது நம்மளுக்கு பார்வை தெரியுது. ஸோ இந்த இடத்துல எங்க டேமேஜ் ஆனாலும் நம்மளுக்கு பார்வை குறைபாடு ஏற்படும். முக்கியமா இந்த இடத்துல லைட் என்டர் ஆகணும், இந்த சென்டர்ல லைட் என்டர் ஆகணும். அப்படி என்டர் ஆனாதான் நம்மளால கிளீனா பார்க்க முடியும். ஆக இந்த இடம் முக்கியமா, இந்த இடம் எப்பவுமே டேமேஜ் ஆயிடக்கூடாது. இதை சுற்றி உள்ள இந்த இடம் கார்னியா அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு மெல்லிய ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி உங்களுக்கு தெரியலாம் பார்க்கறதுக்கு. பட் ரொம்ப மெல்லிசான ஒரு தசைனா அது இந்த கார்னியா தான். சோ இந்த கார்னியாவோட சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த கருவிழி, இந்த இடம் எப்பவுமே டேமேஜ் ஆகக்கூடாது. ஏதாவது ஒரு தூசி பட்ட அந்த தூசி இப்ப கார்னியால போய் இப்படி உட்காருது அப்படின்னு வைங்களேன். நீங்க இந்த தூசியை நல்லா தேய்ச்சிங்கன்னா, ஒருவேளை இந்த இடத்துல புண்ணு ஆச்சுன்னா என்ன ஆகுனா, நாளடைவில் இந்த புண்ணு ஆற அந்த புண்ணு இந்த ஓட்டை இருக்கக்கூடிய இந்த பியூப்பிள் பகுதியை மறைக்கிற அளவுக்கு அந்த புண்ணு ஆறிடும். சோ இப்படி ஆற ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு இது வழியா வெளிச்ச கதிர்கள் உள்ள போகாது. சோ அப்போ கண்ணு தெரியாது. அதனால முக்கியமா இந்த கருவெளி பகுதி டேமேஜ் ஆகக்கூடாது. அதுலயும் இந்த கருவெளிக்கு நடுவுல சென்டர்ல இருக்கிற நடு பகுதி இந்த இடத்துல டேமேஜ் ஆகவே கூடாது. ஆக நம்ம கண்களை பொறுத்த வரைக்கும் இந்த கருவெளி பகுதி மேல இருக்கக்கூடிய கார்னியா அது டேமேஜ் ஆகக்கூடாது. அப்புறம் இந்த வெள்ளை கலர்ல இந்த கருவெளிக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிறது கன்ஜங்டிவான்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம கண்களுக்குள்ளால இமைகளுக்குள்ளார இருக்கிறதும் கன்ஜங்டிவா தான். மேலிமை, கீழிமை, மேலிமை, இங்க உள்ள இருக்கிறதும் கன்ஜங்டிவா தான். ஆக தூசி அப்படிங்கிறது நம்ம கண்ணில் எங்க வேணா போய் உட்காந்துக்கலாம். ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் தூசி அப்படிங்கிறது ஒரு வெடிச்சு ஒரு பொருள் சிதறி அந்த சிதறலால உண்டாகக்கூடிய ஒரு தூசி நம்ம கண்ணில் படுத்துன்னு வைங்களேன். அதை நம்ம லைட்டா நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. நான் இப்ப சொல்லக்கூடிய டெக்னிக் வச்சு அதை எடுக்க முடியாது. ஏன்னா நிறைய டைம் இப்படி வேகமா நம்ம கண்களை நோக்கி வரக்கூடிய தூசி எப்பவுமே என்ன பண்ணணும்னா, இந்த கார்னியாங்கிறது ஒரு மெல்லிய இலை தானே, சல்லு இதை ஓட்ட போட்டு டக்குன்னு கண்ணுக்கு உள்ளார போயிடும். ஸோ அப்படி கண்ணுக்கு உள்ள போயிடுச்சுன்னா அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு வேற விதமான ட்ரீட்மெண்ட் கண்டக்டரை இதை கரெக்டாக பண்ணி இதை டெஸ்ட் பண்ணி அதை சரி பண்ணி ஆகணும். பட் சாதாரண தூசிகள், இப்போ காற்று வேகமாக அடிக்குது, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம கண்களில் தூசி படியுது இல்லையா, அந்த தூசிகள் எடுக்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கண்ணில் தூசி விழுந்துடுச்சுன்னா அந்த தூசியை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான
டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, நம்மளுக்கு வந்து கண்ணில் வந்து தூசி பட்ட உடனே முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கைகள் வேகமா போய் அந்த தூசியை வந்து தேக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், கண்டிப்பா அப்படி கண்களில் நம்ம தொட வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம கைகளை வாஷ் பண்ணிடணும். கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கண்களில் நம்ம கையை வைக்கணும். ஏன்னா கைகள் ஃபுல்லா வந்து நல்ல ஒரு கிருமிகள் பாக்டீரியா இருக்கக்கூடிய இது நம்ம கைகள். அதனால நம்ம டக்குன்னு நம்ம கைகள் வச்சு இந்த அழுக்கு எடுக்கிறது அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே கண்களில் ஒரு பிரச்சனை தூசின்னு வரும்போது நீங்க அதை ஹேண்டில் பண்றதா இருந்தா நீங்க கையை கழுவணும். இல்ல வேற யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்கன்னா அவங்க கண்டிப்பா கையை கழுவிட்டு தான் உங்க கண்களை தொடணும். அடுத்து ரெண்டாவது டிப் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து கண்கள்ல வந்து தூசி விழுந்த உடனே நம்ம தேய்க்க கூடாது. நாம கைகளை வச்சு தேய்க்கிறதுக்கு பதில நம்ம கண்களை பிளிங்க் பண்ணணும். கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவு வேகமா நம்ம கண்களை பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, இப்படி இமைச்சுக்கிட்டே இருந்தோம்னா, வேகமா இமைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்ப என்ன ஆகும்னா, அந்த தூசி எங்க இருந்தாலும் அது அப்படியே கீழே தள்ளப்படும். எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த இமைகள் கண்களோட அமைப்பே வந்து இயற்கையிலேயே வந்து எந்த ஒரு தூசு பட்டாலும் அது வந்து தள்ளி அதை வெளியே தள்ளுறதுக்கான ஒரு அமைப்பு இயற்கையாகவே நம்மளுக்கு படைக்கப்பட்டிருக்கு. அதனால நாம கையை வச்சு தள்ளுறதை விட நாம கண்களால வேகமா இமைக்கும் போது தானா அந்த தூசி வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ரெண்டாவது பாயிண்ட். ஏன் தேய்க்க கூடாது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார்னியால அந்த தூசி இருந்து நாம நல்லா தேய்ச்சிட்டோம்னா இந்த இடத்துல புண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை ஆறும்போது கார்னியாவை டேமேஜ் பண்ணிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை. அதனால நம்ம தேய்க்க கூடாது. அடுத்து மூணாவது டிப் என்னன்னா, இந்த தூசி எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ அந்த தூசி எங்க இருக்கலாம் அப்படிங்கறத கண்டுபிடிக்க இப்ப ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஹெல்ப் இருக்காங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு லென்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப இந்த மாதிரி சமயத்துல உபயோகமா இருக்கும். சாதாரணமா நம்ம கடைகள்ல கிடைக்கும். ஒரு 50 ரூபா இந்த லென்ஸை வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா இப்போ நம்ம கண்கள் வந்து நல்லா பெருசா தெரியும். ஸோ அப்போ வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம ஈஸியா நம்ம தூசி எங்க இருக்குங்கிறத பாத்திர முடியும். ஸோ அதனால லென்ஸ் வச்சிருந்தா அது வந்து மற்றவங்க யூஸ் பண்ணலாம் தூசி எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்க. பட் நீங்க மட்டும்தான் தனியா இருக்கிறீங்க அப்படின்னா டோன்ட் வெரி, அப்பவும் வந்து நம்ம கவலைப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. பதட்டப்பட்டு ரொம்ப கண்களை தேய்ச்சிக்கிட்டு அப்படி ஆகும்போது கடகடன்னு நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிடும் கண்ணில் இருந்து. அதுக்கப்புறம் நீங்களா வந்து எங்க டஸ்ட் இருக்குன்னு பாக்குறது உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பதட்டப்படவே கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. கான்டாக்ட் லென்ஸ் போட்டவங்களா இருந்தா அந்த பதட்டத்துல கான்டாக்ட் லென்ஸ்லாம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது தூசு. ஸோ அதனால நாம வந்து ரிலாக்ஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் பதட்டப்படாம பொறுமையா நிதானமா இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் முடிஞ்ச அப்புறம் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி மிரர், இந்த மாதிரி குட்டி ஹேண்ட் ஹெல்ட் மிரர்னு சொல்லக்கூடிய மிரர் வச்சுக்கிட்டு பொறுமையா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்களில் எங்க தூசி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கண்ணாடி வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்களில் வந்து எல்லா சைடும் வந்து நம்ம கண்களை சுற்றி பார்க்கணும். நம்ம கண்களை வந்து இப்போ இடது பக்கம் பார்க்குறோம், அப்புறம் வலது பக்கம் பார்க்குறோம், அப்புறம் கீழே பார்க்குறோம், மேலே பார்க்குறோம் அப்படின்னு கரெக்டாக இடது வலது எல்லா சைடும் வந்து இந்த வெள்ளையா இருக்கக்கூடிய கன்ஜெக்டிவா அப்படிங்கிற பகுதியில் இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் கண்ணாடியில். ஸோ அப்படி வந்து முன்பக்கமாக தெரியல அப்படின்னா வந்து அடுத்து இமைகளில் தான் அந்த தூசி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அப்படி உங்களால் முன்னாடி பார்க்க முடியலன்னா இமையை தூக்கி இமைக்குள்ளார இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ரெண்டாவது, அங்கேயும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அது கீழ் இமையில தான் இருக்கணும். ஸோ கீழ் இமையை நவுத்தி அங்கே இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தூசியை கண்டுபிடிச்சிடலாம். நாலாவது விஷயம் என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த தூசியை கண்டுபிடிச்சிட்டோம், எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அப்படிங்கும்போது அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த இயர்பட்டு காமனா ஒரு 10 ரூபா இது மெடிக்கல்ஸ்ல. ஸோ இந்த இயர்பட்டை வந்து கண்டிப்பா இயருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. எல்லா டாக்டருமே நம்ம இதை சொல்லுவோம். ஏன்னா வந்து இயர்ல வந்து சீலியா அப்படிங்கக்கூடிய சின்ன சின்ன முடிகள் இருக்கு. ஸோ இயர்ல நம்ம காதுல போய் அழுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுத்திட்டு இருக்கும்போது இப்படி அடிக்கடி இந்த இயர்பட் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா, காதுல இருக்கக்கூடிய முடிகள்லாம் டேமேஜ் ஆகி காதுல மீண்டும் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த இயர்பட்டை கட்டாயம் நம்ம காதுல கிளீன் பண்ண யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா வேற ஒரு விஷயத்துக்கு இயர்பட்டை யூஸ் பண்ணலாம், அது இந்த கண்களுக்கு. ஸோ இந்த கண்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் போது இந்த இயர்பட்டோட டிப்பு காட்டனை வந்து சுத்தமான தண்ணியில நனைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கையில வந்து கண்களை திறந்து வச்சுக்கிட்டு தூசு எங்க இருக்கோ அந்த இடத்துல திறந்து வச்சுக்கிட்டு இன்னொரு கைகளால ரோல் பண்ணி இப்படி இந்த இயர்பட்டை வச்சு ரோலிங் மோஷன், இப்படி போய் குத்தக்கூடாது, ரோலிங் மோஷன் பண்ணோம்னா
கண்டிப்பா அந்த தூசு இந்த இயர்பட்ல ஒட்டிக்கும். அப்படி ஒட்டினதுக்கப்புறம் ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். ஸோ இந்த இயர்பட்டை இந்த சைடு தண்ணியில் நனைக்காதது, இது தண்ணியில் இப்போ நனைச்சிட்டு பண்ணும்போது ஈஸியாக இப்படி ரோல் பண்ணுறவங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுக்கும்போது நேராக போய் குத்திடாதீங்க. ஸோ அந்த மூமெண்ட் ஃபாலோ பண்ணி ஈஸியாக நம்ம அழுக்க எடுத்துடலாம். நம்மக்கிட்ட இந்த இயர்பட் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லைங்க. இன்னொரு டெக்னிக் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா, இது இப்போ மேல் இமையை இருக்குது பார்த்தீங்களா, இது மேல் இமையை கீழே தள்ளிக்கிட்டு இந்த பக்கமும் அப்புறம் நல்லா பிளிங்க் பண்ணணும், நல்லா இமைக்கணும். அப்படி இமைக்கும் போது என்ன ஆகுனா, எந்த பக்கம் அந்த புழுதி தூசு இருந்தாலும் அது நம்ம கண்களோட கீழ்ப்பகுதிக்கு வந்துடும். முக்கியமாக கீழ் இமைக்கிட்ட வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணீரால கண்களை நல்லா கழுவிக்கிட்டே இருக்கணும். சுத்தமான தண்ணீரால கண்களை கழுவிக்கிட்டே இருக்கிறோம். 5-10 நிமிஷம் கழுவிக்கிட்டே இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே வந்துடும். 5வது விஷயம், இந்த தூசை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமும் கண்ணில் ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இரிட்டேஷன், அந்த மாதிரி உறுத்தல் இருக்குன்னா அப்போ நம்ம கண்களை கழுவினாலே போதும். ஒரு 5 நிமிஷம் கண்களை தண்ணீரால கழுவினாலே, சுத்தமான தண்ணீரால கழுவினாலே அந்த உறுத்தல் குறைஞ்சிடும். ஆனா ஒரு விஷயம், சில சமயம் கண்களில் படக்கூடிய தூசு அப்படிங்கிறது மிளகாத்தூளா இருக்கும், இல்லைன்னா பெப்பர், மிளகுத்தூள், இந்த மாதிரி விஷயங்கள், காரமான விஷயங்கள் நம்ம கண்களில் தெரியாம பட்டுருச்சுன்னா அப்போ கண்களை கட்டாயம் தேய்க்கக்கூடாது. இன்னொன்று நம்ம கைகள்லையும் அந்த மிளகா ஒட்டி இருக்கும். ஸோ அதனால அந்த சமயத்தில் நம்ம தண்ணீரால கழுவக்கூடாது. தண்ணீருக்கு பதிலாக நம்ம பால் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பால் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கைகள்லையும் அந்த மிளகாத்தூளோ இல்லை மிளகுத்தூளோ பட்டிருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பாலால் நம்ம கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் மூலமா நம்ம கண்களை கழுவினோம்னா அந்த பாலில் இருக்கக்கூடிய அசிடிக் கண்டென்ட் இந்த பெப்பரு, மிளகாலாம் இருக்கக்கூடிய காரமான விஷயத்தை நியூட்ரல் பண்ணிடும். ஸோ அதனால அப்போ எரிச்சல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மிளகு போன்ற விஷயங்கள் கண்ணில் படும்போது பால் யூஸ் பண்ணுங்க. கடைசியா எல்லார் வீட்லயும் இப்போ குழந்தைங்க இருக்கிறாங்க, ஏதாவது புழுதி படுது, அப்போ டென்ஷன் ஆகாம எப்பவுமே கையில கண்களை கிளீன் பண்றதுக்காக வேண்டியாவது இன்னும் சில யூஸ்களும் இருக்கும். வேற வீடியோல சொல்றேன். இந்த இயர்பட்ஸ், இந்த மாதிரி ஒரு 50 ரூபா தான் இந்த லென்ஸ் இதெல்லாம் வாங்கி வீட்டுல எப்பவுமே வச்சுக்கோங்க, அவசரத்துக்கு உதவும். ஸோ கண்கள் குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய உபயோகமான தகவல்கள் நம்ம சேனல்ல அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். Until then, goodbye from டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.